தேசிய தோழர்கள் அனைவருக்கும் வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். 2 போனஸ் வழங்குவதாக, ஒன்று தீபாவளிக்கும் இன்னொன்று நவராத்திரிக்கும் சேர்த்து 2 போனஸாக எப்படி வெளியாக்குறாங்கன்னா, அந்த போனஸை ஜிஎஸ்டி 2.0 அப்படின்னு சொல்லி ஒரு சலுகையை வெளியாக்கியிருக்காங்க. இன்றைக்கி 2025 ஜிஎஸ்டி தொடங்கப்பட்டு வசூலிக்கப்பட ஆரம்பித்து ஏறத்தாழ 8 ஆண்டுகள் ஆச்சு. 8 ஆண்டுகளில் 2017 இருந்து 2025 வரைக்கும் ஏறக்குறைய இந்த 8 ஆண்டுகளில் 55 லட்சம் கோடி ரூபாய், 1 கோடி அல்ல, 2 கோடி அல்ல, 3 கோடி அல்ல, 10 கோடி அல்ல, 55 லட்சம் கோடி ரூபாய் அதிகாரப்பூர்வமாக மக்களிடமிருந்து ஜிஎஸ்டி என்கின்ற பெயரில் பாஜக, ஆர்எஸ்எஸ் மற்றும் மோடியின் அரசு மக்களிடமிருந்து கொள்ளையடித்திருக்கிறது. வலுக்கட்டாயமாக ஜிஎஸ்டி என்கின்ற பெயரில் கொள்ளையடித்திருக்கிறது. மக்களிடமிருந்து சூறையாடப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தை. 8 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பீகாருடைய தேர்தலை முன்னிட்டு, பீகாரில் எந்த வகையிலையும் அவர்கள் தேர்தலில் வெல்ல முடியாது என்கின்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. ஏன்னா அந்த வாக்கு திருட்டு தொடர்பாக மிகப்பெரிய அளவில் பாஜக கூட்டணி, நிதிஷ்குமார் இவர்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு இழக்கக்கூடிய நிலையில் அதை எப்படியாச்சும் தக்க வச்சுக்கிறணும், பீகாரில் ஆட்சியை தக்க வச்சுக்கிறணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இப்போ அந்த அலௌன்ஸ் பண்ணியிருக்காங்க 0.2 ஜிஎஸ்டி. அதில் மோடி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, 0.2 ஜிஎஸ்டியில் நிர்மலா சீதாராமனும் மோடியும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமித்ஷா அவங்களாம் இந்த குரூப்பெல்லாம் என்ன சொல்லுதுன்னா, 2.5 லட்சம் கோடி, அதாவது 2.5 லட்சம் கோடி ரூபாய் மக்களுக்கு சலுகையாக வழங்கப்பட்டிருக்கின்றது. சலுகையாக வழங்குவதற்கு இது யார் அப்பவுண்ட் சொத்தும் கிடையாது. நம்மளுடைய ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய ரத்தம், ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உழைப்பு, வேர்வை, சிறு தொழில், சிறு குறு தொழில், பெருந்தொழில், ஏழை எளிய மக்கள் ஒரு நாளைக்கு அன்னாடும் காட்சி, ஒரு பல் வளர்க்குற பேஸ்ட் வாங்க போனால் கூட 18% டேக்ஸ் கட்டியிருக்காங்க, ஜிஎஸ்டின்னு பிடிங்கியிருக்காங்க. ஒரு உள்ளாடை, ஒரு ஆண்மகன் உள்ளாடை வாங்க போனால் கூட அதுக்கு 18%, 28%. ஒரு 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 அன்னாடும் காட்சிகள். ஒரு 5 ரூபாய்க்கு பிஸ்கெட் வாங்கினா அந்த பிஸ்கெட்டுக்கு 15%, 28%ன்னு சொல்லி மக்களை 8 வருஷமாக வாட்டி வதக்கி மக்களிடம் இருந்த பொருளாதாரத்தை கொள்ளையடித்த இந்த மோடிக்கு 2025 ஒரு 2,50,000 கோடி ரூபாயை மக்களுக்கு சலுகைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மோடியை வன்மையாக கண்டிக்கிறோம். காங்கிரஸ் கட்சியினுடைய சார்பாக மோடியை வன்மையாக கண்டிக்கிறோம். மோடி இந்த தேசிய இந்திய தேசம் முழுவதும் இருக்கக்கூடிய மக்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். மோடி பகிரங்கமாக கேட்க வேண்டும். சரி, இன்னொரு பக்கம் பார்ப்போம். 2,50,000 கோடியை 140 கோடி மக்களுக்கு பிரித்தோம்னா, 140 கோடி மக்களுக்கு பிரித்தோம்னா ஒரு தலைக்கு, ஒரு நபருக்கு வெறும் 100 ரூபா, 120 ரூபா தான் வருது கணக்கு. நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்கள். எல்லாம் படித்த மக்கள், தமிழ் மக்கள். நீங்கள் 140 கோடி மக்களுக்கு 2,50,000 கோடியை பிரித்தோம்னா ஒரு நபருக்கு எவ்வளவு, ஒரு தலைக்கு எவ்வளோ கிடைக்கும்? நீங்கள் அப்போ ஒரு தலைக்கு ஒரு அமௌண்ட்டு ஒரு 150 ரூபாய்க்குள்ளே 130 ரூபா, 135 ரூபா வருது கணக்கு பண்ணி பார்க்கும்போது. அப்படி பார்த்தா 2 போனஸ்ன்றாரு. தீபாவளிக்கு 75 ரூபாயும், ஒரு ஆளுக்கு தீபாவளிக்கு 75 ரூபாயும், நவராத்திரிக்கு 75 ரூபாயும் கொடுக்குறாரு. நான் கேட்குறேன், தீபாவளிக்கு ஒரு நபருக்கு 75 ரூபாய் நீங்கள் சலுகைன்னு சொல்கிறீங்களே, மக்களுடைய வரி பணத்தை கொள்ளடிச்சிட்டு சலுகைன்னு சொல்கிறீங்களே, இந்த சலுகை 75 ரூபாயை வச்சுக்கு நீங்கள் என்ன செய்ய முடியும்? தீபாவளி கொண்டாடுவதற்கு ஒரு உள்ளாடை வாங்க முடியுமா? ஒரு ஆண்மகனால், ஒரு ஆண்பல பிள்ளையனால் ஒரு உள்ளாடை வாங்க முடியுமா? உங்களுக்கு அசிங்கமாக இல்லையா மோடி அவர்களை? பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வெக்கமாக இல்லையா? இந்த மாதிரிலாம் நீங்கள் மோடியை பேச விட்டு அவருக்கு நீங்கள் முட்டு கொடுக்கலாமா? இன்றைக்கி நம்ம சீனிவாசன், அவங்க வானதி சீனிவாசன் அவர்கள்
கோவையில் அவங்க தொகுதியில் ஒரு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், அவங்க போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட் கடையில் போயிட்டு அவங்க கேட்குறாங்க, ஸ்வீட்டுக்கெலாம் விலை குறைச்சிட்டிங்களா, இப்போ மக்கள் என்ன சொல்கிறாங்கன்ட்டு. அவர் ஒரு சங்கி போல் இருக்குது, யார் அந்த ஸ்வீட் கடைக்காரு. குறைச்சிட்டோம், விலை குறைச்சிட்டோம், விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு, நேற்று கூட எல்லாம் குறைச்சிட்டோம். இவங்க உடனே கேட்குறாங்க, விலையெல்லாம் மாற்றிட்டிங்களா? நாங்கள் மாற்றிட்டோம், விலையெல்லாம் மாற்றிட்டோம். மக்கள் என்ன சொல்கிறாங்க, மோடியை புகழ்ந்து பேசுகிறாங்க. ஏய் உங்களை மாதிரி சங்கிகள்லாம் நாங்கள்லாம் பார்த்து ஊறிட்டோம்யா. ஏன் இந்த மாதிரி வருஷம் ஒரு கிறுக்கங்கிட்ட மாட்டுற மாதிரி இந்த மோடிக்கிட்ட இந்த தேசம் மாட்டி படுற அவஸ்தை இருக்க. அப்பா என்னத்தை சொல்கிறது? வெக்கமா இல்லை? வானதி சீனிவாசன் அவர்கள் அவங்கள தான் கேட்குறேன், உங்களுக்கு வெக்கமா இல்லை? அசிங்கமா இல்லை? இந்த மாதிரி மக்களை ஏமாத்தலாமா? இது என்ன வடநாடா? இது தமிழ்நாடுங்க. திராவிட மண், தந்தை பெரியாரின் மண், அறிஞர் அண்ணாவின் மண், முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் மண், காமராஜரின் மண், கட்கனின் மண். இந்த மண்ணில் உங்களுடைய பித்தலாட்டமெல்லாம் நீங்கள் ஜெயிக்க முடியுமா, வெல்ல முடியுமா? அதெல்லாம் போங்க. வானதி சீனிவாசன் அக்கா அவர்களை எங்கே பீகாருக்கு போங்க, ஊபிக்கு போங்க, உத்தரப்பிரதேசத்துக்கு போங்க. அங்கே தான் உங்கள் கேத்தகரியில் இருக்கக்கூடியவர்கள் அங்கே இருக்காங்க. அவங்களுக்கு தான் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய பொய்யும் புரட்டும் பித்தலாட்டமும் அவர்களிடம்தான் செல்லும். தமிழகத்தில் ஒருபோதும் வெல்லாது, ஒருபோதும் தமிழகத்தில் வெல்லாது. அவங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் அவங்க சொல்லியிருக்காங்க, மோடி கிஃப்ட் கொடுத்துருக்காரு. யார்? உங்கள் தாத்தா விட்டு கிஃப்டா, இல்லை உங்கள் சொந்தக்காரங்க விட்டா, இல்லை உங்கள் அப்பா சம்பாரித்து வச்சாரா? மேடம், எங்களிடமிருந்து அடிக்கப்பட்ட கொள்ளை அடிச்சிருக்கீங்க. கடந்த 8 ஆண்டுகளாக ஜிஎஸ்டிங்கிற பேரில் கொள்ளை அடிச்சிருக்கீங்க. அதானிக்கும் 18%, 100 ரூபாய்க்கு ஒரு டூத் பேஸ்ட்டு வாங்கினா அதானிக்கு 18 ரூபா வரி போட்டிங்கன்னா, ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளம் எடுக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்கிட்டையும் அதே 18 ரூபா நீங்கள் வாங்குறீங்க. அதே 18 ரூபா வாங்குறீங்க. இந்த பிஜேபியினுடைய ஆட்சியில் இந்த மக்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கணும். வரக்கூடிய தேர்தலில் இந்திய மக்கள் பயங்கரவாத பாரதிய ஜனதா கட்சிக்கு சரியான பாடம் புகட்டுவார்கள். காத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.